Hi friends, welcome to Angel Tailoring and Designer class. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த சின்ன ஹேண்ட்பேக் எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ப்ளவுஸ்ல வந்து மிச்சம் இருக்கிற துணி அதாவது லெஃப்ட் ஓவர் கிளாத் இருக்குல்ல அந்த கிளாத்ல தான் ஸ்டிட்ச் பண்ணியிருக்கேன். அது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். நல்லா ஸ்டிஃபா இருக்கு பாருங்க. பார்க்கவும் ரொம்பவே அழகா இருக்கும். சோ இது எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம் அப்படிங்கறதை இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா நான் அந்த ப்ளவுஸ் முடிச்சிட்டு பேலன்ஸ் இருக்கிற கிளாத்ல எவ்வளவு வந்ததோ அந்த பீஸை எடுத்து வச்சிருக்கேன். மெயின் பீஸ் காட்டன் பீஸ். சோ இது இல்லாம ரெண்டு லைனிங் பீஸ் எடுத்துர்க்கேன். இதோட மெஷர்மென்ட் பாத்தீங்கன்னா 14 விட கொஞ்சம் கம்மியா இருக்கு. 9.5 இன்ச் விட்த் இருக்கு. சோ இது வந்து நீங்க மெஷர்மென்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெண்டு லைனிங் எடுத்துர்க்கேன். ஒன்னு வந்து ரைஸ் பேக் எடுத்துர்க்கேன். இதுக்கு பதிலா நீங்க வந்து ஃபோம் ஷீட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டிஃப்னஸ் இருந்ததுல அந்த ரைஸ் பேக்கால தான். So இப்படி ஃபோல்ட் பண்ணி நான் ஒரு ஸ்லைட்டாக ஒரு கிராஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு 1/4 இன்ச்சில் கிராஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டு ஜிப் எடுத்துருக்கோம். அதோட மெஷர்மெண்ட் 10.5ல் எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஹேண்டிலுக்காக. ஸோ இது கூட உங்களுக்கு இதுக்கு மேலே திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் லைனிங் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெயின் கிளாத்து அதுக்கு கீழே அந்த ரைஸ் பேக்கு அதுக்கு கீழே லைனிங் ஒரு லைனிங் மட்டும் வச்சு ஃபுல்லாக சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. அடிஷ்னல் பீஸை கட் பண்ணிவிட்டு நான் ஒரு 1.25 வச்சு மார்க் பண்ணி அந்த பீஸை வந்து கட் பண்ணணும். அதுக்கு முன்னால் நான் வந்து அந்த கோடுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கம் ஒரு தையல் போட்டுக்கிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம கட் பண்ணாலும் அந்த கிளாத் வந்து விலகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ போட்டுட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஜிப் இருக்குல்ல அந்த ஜிப்பை கீழே அதாவது மேடு பக்கம் வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ அப்படியே வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு இப்படி தைக்க வரலன்னா சிங்கிள் கைட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் படிமான தையல் ஸோ போட்டாச்சு. அதே மாதிரி அடிஷ்னலாக இருக்கிற அந்த ஜிப்பை நம்ம கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க பீஸை அட்டாச் பண்ணிக்கலாம். தையல் போட்டாச்சு. சேம் படிமான தையல் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது பிசுறு இருந்ததுன்னா கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரன்னர் உள்ளே போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ இன்னொரு லைனிங் இருக்குல்ல இதை வச்சு அப்படியே நம்ம கவர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஜிப் வேணும்னா ஆப்போசிட் சைட்லேயும் இதே மாதிரி மெஷர் பண்ணி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் நான் ஒரு ஜிப் தான் வச்சுருக்கேன். 2 ஜிப் வச்சாலுமே இந்த ஒரே கிளாத் நம்ம உள்ளே வச்சா போதும். ஸோ ஜிப் மட்டும் கட் பண்ணி அடிஷ்னலாக வைக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து சுற்றி இருக்கிற அடிஷ்னல் பீஸையும் கட் பண்ணிவிட்டேன். மிடில் வந்து ஒரு சின்னதாக நாச் போட்டுக்கிறேன். அது வரைக்கும் நம்ம தையல் போட்டுக்கிட்டோம்னா அது பாக்கெட் அந்த சைட் பாக்கெட் வருதுல அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அது வரைக்கும் ஒரு தையல் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ நமக்கு இந்த சைட் ஜிப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இன்னொரு ஜிப் எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த ஜிப்பை பிரிச்சிடுறேன். ஒன்று வந்து இந்த பக்கமும் ஒன்று அந்த பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படி பிரிச்சுட்டோன்னா நமக்கு வந்து ரன்னர் போடுறது கரெக்டாக இருக்குமானா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஃபஸ்ட்டு தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள் இப்போ இதுலேயுமே அதே மாதிரி படிமான தையல் போட்டுக்கோ 2 பக்கமும். அடிஷ்னல் ஜிப்பெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ரோப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபோல்ட் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக வரலன்னா அயன் பண்ணிவிட்டு தையல் போடுங்க. பட் காட்டன் கிளாத்தெல்லாம் நமக்கு அப்படியே நின்றுடும். ஸோ அப்படியே வச்சு நான் தையல் போட்டுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும். திக்காக வேணும்னா நான் சொன்ன மாதிரி லைனிங் கொடுத்துக்கோங்க. உள்ள 2 பக்கமும் தையல் வர மாதிரி போட்டாச்சு. அதே மாதிரி 2 நம்ம ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் எங்கே ரோப் வைக்கணும் அப்படின்றதுக்காக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மிடில் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அந்த பக்கம் 2 இன்ச் இந்த பக்கம் 2 இன்ச் இருக்கிற மாதிரி நம்ம மார்க் போட்டுக்கலாம். இறக்கம் பார்த்திங்கன்னா 1 இன்ச் வச்சா போதும். ஸோ 1 இன்ச்சில் இறக்கத்தில் வச்சு அந்த இடத்துல நம்ம கரெக்டாக அந்த ஹேண்டில் வர மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஃபோல்ட் பண்ணி குட்டியாக ஒரு ஃபோல்டு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் பெருசாக ஒரு ஃபோல்ட் பண்ணி அந்த லைன் வச்சுருக்கோம்ல அது கரெக்டாக மிடில் வர மாதிரி வச்சு தையல் போட்டுக்கலாம்.
அந்த பிசிறு தெரியக்கூடாது, கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு போடணும். ஃபுல்லாக 4 பக்கமும் அது க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம 4 பக்கமும் பண்ணிடலாம். இப்போ பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் நம்ம ரன்னர் போட்டுக்கலாம். ஸோ ரன்னர் போடும்போது என்ன பண்ணுறேன் பாருங்கள், ஒரு சைடு ரன்னர் போட்டு அப்படியே இன்னொரு பக்கமாக எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்ப இன்னொரு சைட்லேருந்து போடுறேன். ஏன் அப்படின்னா 2 பக்கமும் நமக்கு க்ளோஸ்டாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அப்போ நம்ம தையல் போடும்போது நமக்கு வந்து வேரியேஷன்ஸ் இருக்காது. போட்டதுக்கப்புறம் நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டர்ன் பண்ணிவிட்டு நம்ம இப்படி வச்சு தையல் போட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து அந்த பவுச் எல்லாம் வரதுல பென்சில் பவுச் அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்கும். இப்படியே வச்சு நம்ம தையல் போட்டோன்னா இந்த ஸோ இப்போ வந்து இப்படி ஜாயின் பண்ண மாதிரி வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். 1/4 இன்ச்சை விட கொஞ்சம் அதிகமாக தையல் போட்டுக்கலாம். அந்த பென்சில் பவுச் பேட்டர்ன் தெரியணும்னா உங்களுக்கு ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் பாருங்கள், உங்களுக்கு அப்போ புரியும். ஸோ அதே மாதிரி 2 பக்கமும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த சைடில் 3/4 இன்ச்சு, அந்த சைடில் 3/4 இன்ச்சு. அந்த தையலுக்கு அப்புறம் தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ 3/4 இன்ச்சு 3/4 இன்ச், அதாவது 3/4 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணி அதை கட் பண்ணிடுறோம். இப்போ கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்னரில் இருக்கிற கொஞ்சம் கிளாத்தை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய கிளாத் இருக்கிறதால நீங்கள் கரெக்டாக உள்ளே விட்டு கரெக்டாக கிளாத்தை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அப்படி இல்லைன்னா ஒரே சைடு போயிடும். ஸோ கிளாத்தை கரெக்டாக எடுத்துகிட்டு இப்படி பிடிச்சிங்கன்னா நம்ம ஈவனாக கட் பண்ணி இருக்கிறதுக்கு கரெக்டாக வரும். அப்படியே வச்சு தையல் போடணும். ஸோ இது வந்து ரைஸ் பேக் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு லைனிங் கொடுத்துக்கலாம், இல்லை கேன்வாஸ் கொடுத்துக்கலாம். பட் அந்த ரைஸ் பேக்ன்றது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இதே வச்சு இந்த பக்கமும் தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் எதுக்காகனா அந்த ஃபினிஷிங் பேக் எண்டு இருக்குல்ல, கீழே கொஞ்சம் அகலமாக வரதுக்காக தான் இந்த தையல். அது போட்ட உடனே நமக்கு அகலம் வந்துடும். பாருங்கள், இப்போ நமக்கு அழகாக பேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு பைப்பிங் கிளாத் மாதிரி எடுத்து ஒரு 1.5 இன்ச் அளவு கிளாத் எடுத்து அந்த தையல் தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நம்ம ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கணும். அதாவது அந்த கார்னர் தையல் போட்டதில் அந்த 3/4 இன்ச்சு கட் பண்ணி அப்போவே நம்ம பண்ண வேண்டியது. பட் நான் பண்ணலை. ஸோ இப்போ பண்ணிடுறேன். ஃபுல்லாக அது எல்லாமே நம்ம வந்து பைப்பிங் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம டர்ன் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து அழகாக அந்த மினி பேக் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நமக்கு மேட்சிங்காக யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.